புனிதமிக்க தரமான மாவட்டத்திலே அதாயி கல்வி குழுமத்தின் சார்பாக அதாயி கல்வி குழுமத்தினுடைய முதல்வர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள் எல்லாம் மாதம் முழுவதும் ஒன்று கூடி இந்த நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வை சிறப்பிக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்வுகளே உங்களோடு கலந்து கொள்வதிலே, உங்களோடு இந்த நோன்பு திறக்கிற நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே வந்து இருக்கக்கூடிய இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வி குடும்பங்களுடைய நிறுவன தலைவர் நம்முடைய மதிப்பிற்குரிய முகமது நிசார் ஜமானி உள்ளிட்ட அனைத்து முதல்வர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்களே, என்னோடு வருகை வந்திருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லிம் உடைய சென்னை வடக்கு மாவட்டத்துடைய பொருளாளரான காசிம், இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் அமான் உள்ளிட்ட இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவரும் மீதும் என்னுடைய அன்பு மருந்தும் உண்டாக வல்ல இறைவனத்திலே பிரார்த்திக்கின்றேன். அதாயி கல்வி குழுமத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த இஃப்தார் நிகழ்விலே கடந்த ஆண்டும் கலந்து கொண்டேன். இந்த ஆண்டும் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இன்றைக்கு கலந்து கொள்ள முடியுமா என்று கேட்டு வந்திருக்கின்றேன். அதாயி கல்வி குழுமத்தினுடைய நிகழ்வுகளை கலந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் சொன்னால், நீங்கள் இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறையிலே ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு நாளை இந்த சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அனைவருடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே, எங்களுடைய சிந்தனைகளுக்கெல்லாம் செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையிலே மதரசாக்களை எப்படி நடத்த வேண்டும், அந்த மார்க்க கல்வியோடு உலக கல்வியை எப்படி கற்பிக்க வேண்டும். எனக்கு முன்பு பேசியவர் சொன்னது போல, உலமாக்கள் ஒரு இறையச்சம் உள்ள அதிகாரிகள் இன்றைக்கு அவசியம் என்பதை இந்த தேசம் உணர்ந்திருக்கின்றது. இன்றைக்கு ஒரு நேர்மை இல்லாத ஆட்சியாளர்களால், நேர்மை இல்லாத அதிகாரிகளால் இந்த தேசம் எத்தகைய பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற போது நம்முடைய நாட்டிலே ஒரு இறையச்சம் உள்ள ஆட்சி பணியாளர்களை, இறையச்சமுள்ள காவல்துறை அதிகாரிகளை, இறையச்சமுள்ள வழக்கறிஞர்களை, இறையச்சமுள்ள தொழில்நுட்ப வல்லுநர்களை, இறையச்சமுள்ள கணக்காளர்களை, இந்த அத்தனை அரசு துறை அதிகாரிகளையும் நீங்கள் இறையச்சமுள்ளவர்களாக உருவாக்குகின்ற போது உள்ளபடியே இந்த சமூகத்தினுடைய தேவை அதுவாகத்தான் இருக்கின்றது. இன்றைக்கு அதாயி கல்வி குழுமம் தமிழகம் முழுவதும் மதரசாக்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக மதரசாக்களை நடத்துகிறேன். நான் இங்கே சென்னையில் மட்டுமல்ல, பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கின்றேன். உள்ளபடியே சமூக பொறுப்போடு, சமூக அக்கறையோடு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பணி என்பது இன்றைக்கு அவசியமான பணி. அப்படிப்பட்ட இந்த நல்ல நிகழ்விலே தமிழகம் முழுவதும் வந்து இங்கே கூடியிருக்கக்கூடிய நீங்கள் இந்த நேரத்திலே உங்களோடு தினந்தோறும் இந்த நம்முடைய சமுதாயத்தினுடைய தலைவர்களை, சமூகத்தினுடைய செயற்பாட்டாளர்களை எல்லாம் அழைத்து மாணவர்கள் மத்தியிலே உங்களிடம் இந்த சமுதாயம் என்ன எதிர்பார்க்கிறது என்கின்ற கருத்துக்களை விதைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு.
இன்றைய காலகட்டத்தினுடைய அரசியல் நகர்வுகளை எல்லாம் நாளை இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய உங்களிடத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஏற்பாடு உள்ளபடியே ஒரு அவசியமான ஒன்று. அதனால்தான் நாங்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தினந்தோறும் இந்த சமுதாயத்தினுடைய அத்தனை அமைப்பினுடைய தலைவர்களும் இங்கே வந்து கலந்து கொள்கின்றோம். இந்த நல்ல நேரத்திலே நம்முடைய துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படக்கூடிய இந்த நேரத்திலே நீங்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தினுடைய நலனுக்காக பிரார்த்திக்க வேண்டும். இந்த சமுதாய மக்கள் படக்கூடிய துன்பங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் ஒற்றுமையோடு வாழ்வதற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அரசியல் சாசன சட்டம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளையும் நாம் பெற்று வாழ்வதற்கு வல்ல இறைவனிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். இன்றைக்கு மதத்தின் பெயரால் மக்களை பிரித்து அரசியல் செய்ய நினைப்பவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமைக்காக நீங்கள் அதிகம் துவா செய்ய வேண்டும். நாட்டிலே ஜனநாயகத்தோடு இங்கே ஆட்சி நடைபெறுவதற்கு நீங்கள் எல்லாம் துவா செய்ய வேண்டும். இந்த மகாலய நம்முடைய அன்பு சகோதரர் அமான் அவர்கள் 30 நாட்களும் நீங்கள் இந்த நல்ல நிகழ்வை ஒரு இறை பொருத்தத்தை நாடி இங்கே நடத்துவதற்கு உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அவருக்காகவும் குறிப்பாக சமீபத்திலே நம்மை விட்டு பிரிந்த அவருடைய மகனுக்காகவும் நீங்கள் எல்லாம் அதிகம் இன்ஷா துவா செய்யுங்கள். இது போன்று நீங்கள் சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறை, இன்றைக்கு சமூகத்தினுடைய நிலையை பற்றி பலரும் சொல்லலாம். சமுதாயம் கல்வியிலே பின்தங்கி இருக்கின்ற என்ற கணக்கை சொல்லலாம். சமுதாயம் பொருளாதாரத்தில் எந்த அளவு பின்தங்கி இருக்கின்ற புள்ளி விவரங்களை சொல்லலாம். ஆனால் அதற்கு ஒரு தீர்வாக இந்த சமூகத்தை கல்வியாளர்கள் நிறைந்த ஒரு சமுதாயமாக மாற்றுவதற்கு, அதன் மூலமாக பொருளாதாரத்தில் முன்னேறிய சமுதாயமாக மாற்றுவதற்கு ஒரு முன்முயற்சி என்றால் அது இது போன்ற அதாய கல்வி குடும்பத்தினுடைய முயற்சி தான். இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பதை விட்டுவிட்டு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். அதற்கு தீர்வு எது என்பதை எண்ணி அதற்கான ஏற்பாட்டை, முயற்சியை, நடவடிக்கையை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையிலே நீங்கள் துவங்கி இருப்பது உள்ளபடியே பாராட்டக்கூடிய பணி. உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இந்த சமுதாயத்தினுடைய இந்திய பாராளுமன்றத்துக்கு தமிழகத்திலிருந்து ஒரே மக்களை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்றிருக்கின்றோம் என்ற உணர்வோடு உங்களுடைய அனைத்து நல்ல பணிகளிலும் உடன் இருப்போம். நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த நாட்டிலே அனைத்து உரிமைகளையும் பெற்று வாழ்வதற்கு உள்ள இறைவனைத்திலே நீங்கள் எல்லாம் இந்த நேரத்திலே பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்தேன். நன்றி.